அன்பு நண்பர் அனைவருக்கும் வணக்கம். ஹெர்வோகேரோர்தன் மருத்துவர். தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. வெகு காலமாக பார்த்தீங்க அப்படின்னா நம்மளுடைய குறைபாடுகள் சொல்லி அழைப்புகள் வாட்ஸ்அப் வாயிலாவோ இல்லை கால் பண்ணியோ கேட்கும்போது நம்ம அதற்கான மருத்துவத்தை சொல்கிறோம், அதுக்கான விலையை சொல்கிறோம், எவ்வளோ ஆகுது, எவ்வளோ நாள் சாப்பிட வேண்டி இருக்கும் அப்படின்னு ஓரளவுக்கு சொல்லுவோம் இல்லையா. எந்த குறைபாடை எவ்வளோ நாளில் தீர்க்க முடியும் அப்படிங்கிறது அப்ராக்சிமேட்டாக சொல்லிடலாமே தவிர ஆணித்தனமாக இத்தனை நாளில் கண்டிப்பாக குணமாகி முடிச்சிடும் அப்படிங்கிறது 99% நம்ம சொன்னால் கூட 1% ஒவ்வொரு ஆளுக்கும் உடல் ரீதியாக மரபணு வேறு மாதிரி இருக்கிறது காரணமாகவும் குறைபாடுகள் வித்தியாசமாக இருக்குங்கிறதுக்காக மாறுபட்டுரும். சரி, அது பரவாயில்ல. இப்போ என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவம் கேட்குறதுல பார்த்தீங்க அப்படின்னா 2-3 விஷயம் இருக்குது. எல்லா விஷயங்களும் தெரிஞ்சு மருத்துவத்தை பற்றி கேட்குறவங்களும் இருக்காங்க, எதுவும் தெரியாதவங்க இருக்காங்க, சராசரி மக்கள் இருக்காங்க, ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு மாதிரி. சிலவங்க பார்த்தீங்க அப்படின்னா தெரிஞ்சது மாதிரியே சில விஷயத்த கேட்பாங்க. சார், இந்த இன்க்ரீடியன்ஸ்லாம் நீங்கள் சொல்லவே இல்லையே, என்ன மாதிரியான இன்க்ரீடியன்ஸ் போட்டு எங்களுக்கு மருத்துவம் செய்து தரீங்க, இன்க்ரீடியன்ஸ்லாம் கொஞ்சம் சொல்ல முடியுமா, நாங்கள் நீங்கள் சொன்னால் வீட்டில் செய்து பார்க்கலாமா, இப்படிலாம் கேள்வி கேட்டவங்கலாம் இருக்காங்க எங்கள்கிட்ட. அதாவது ஒரு விஷயம் நல்லா தெரிஞ்சுங்க, சாம்பிளுக்காக நிறைய விஷயம் சொல்லணும், நீங்கள் அதனால் தவறாக நினச்சிக்காதீங்க, எல்லாம் வேறு வழி இல்லை, புரியுதலுக்காக சொல்லி தான் ஆகணும். எல்லாருமே எல்லா ஹோட்டல்லையும் சாப்பிட்ருப்போம் இல்லையா. ஏன் சாப்பாடை பற்றி சொல்கிறோன்னா, மருத்துவம் அப்படிங்கிறது இயற்கை மருத்துவம் அப்படிங்கிறது உணவு சம்மந்தப்பட்ட விஷயம், அதனால தான் அது சம்மந்தமாகவே சொல்ல வேண்டியிருக்கு, வேறு வழி இல்லை. ஏன்னா இது ஒன்று தான் உதாரணத்துக்கு நீங்கள் எடுத்துக்க முடியும், பாக்கி எந்த விஷயத்தையும் உங்களுக்கு உதாரணம் சொல்ல முடியாங்கிறக்கா நம்ம சொல்கிறோம். ஒரு மாதத்தில் 30 நாளையில் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டில் எப்படியும் ஒரு 5 நாளாவது வீட்டில் சாம்பார் வச்சுருவாங்க, 5 நாள் அவியல் வச்சுருப்பாங்க. ஏன்னா அது திருப்பி ரொட்டேஷன் ஆகிட்டே இருக்கும். ஒரு வாரத்தில் ஒருக்கா கண்டிப்பாக சாம்பார் வந்துடும், அவியல் வந்துடும், ஏதாவது வச்சுருவாங்கன்னு வச்சிங்களேன். உங்களுடைய மனைவி தான் நீங்கள் வாங்கி கொடுக்குற அதே காய்கறி, அதே இன்க்ரீடியன்ஸ், அதாவது உங்களுக்கு தெரியும் ஒரு சாம்பாருக்கு என்னென்ன தேவை அப்படின்னு, ஒரு 10 ஐட்டம் வாங்குறீங்கன்னு வச்சுப்போம். முருங்கைக்காய், உருளைக்கிழங்கு, வெங்காயம், பருப்பு, சாம்பார் பொடி, உப்பு, வத்தல் பொடி, இப்படி ஒரு கிட்டத்தட்ட பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 10 வகையான இன்க்ரீடியன்ஸோ இல்லை 15 வைக்கிறோன்னு வச்சுப்போம். நீங்கள் வாங்கி கொடுக்குற எல்லாமே சேம், ஆனால் நீங்கள் சாப்பிடும்போது அந்த டேஸ்ட் மட்டும் பார்த்தீங்க அப்படின்னா வாரத்துக்கு வாரம் வித்தியாசப்படும். கண்டிப்பாக ஏதாவது ஒரு நாள் வித்தியாசப்படும், இல்லை ஒன்று போல் இருக்கிறது இல்லை. நீங்கள் இப்போ இது இன்னொரு கடையில் சாப்பிடும்போது வேறு மாதிரியான டேஸ்ட் இருக்கும், உங்களுடைய அக்கா கையில் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறையாக இருக்கும், அம்மா கையில் சாப்பிடும்போது டேஸ்ட் வேறையாக இருக்கும், ஏகதேசம் ஒன்று போல் இருக்கிறது இல்லை. இன்க்ரீடியன்ஸ் எல்லாம் ஒரே இன்க்ரீடியன்ஸ் தான், ஒரே அடுப்பில் பண்ணுறாங்க, அடுப்பு, தீ, சட்டி, கிட்டி எல்லாமே சேம். ஏன் மாறுது அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, இந்த இடத்துல தான் கடவுள் கொடுத்த வைத்தியர்களுக்கு மருத்துவர்களுக்கு கொடுத்த தனிப்பட்ட முறையிலான ஒரு ஞானம், காட் பிளஸ்ஸிங். வெறும் பொருட்களான இன்க்ரீடியன்ஸால் மட்டும் ஒரு மருத்துவத்திற்கான மருந்தை செய்ய முடியாது, குறைபாடுக்கான மருந்தை. எல்லாத்துக்கும் மேல கடவுளுடைய காட் பிளஸ்ஸிங், கடவுளுடைய அனுக்கிரகம் இருந்தால் மட்டும்தானே அந்த மருந்தை சரிவர செய்து நோயாளிகளுக்கு கொடுத்து அந்த குறைபாடை தீர்க்க முடியும் அப்படிங்கிறது தான் உண்மை. அந்த வைத்தியர்களுக்குன்னு சொல்லி கடவுள் கொடுத்த ஒரு வரப்பிரசாதம், எல்லாமே எல்லாராலையும் செய்துவிட முடியாது, ஆனால் எல்லாருக்கும் எல்லாமே தெரியும். சரிங்களா? அதுக்கு பேர் தான் கைப்பக்குவம்னு சொல்லுவாங்க. இவங்க செய்தால் நல்லா இருக்கும், இவங்க செய்யலைன்னா நல்லா இருக்காது, இது ராசியான மருத்துவர், இவர்கிட்ட போய் மருந்து வாங்குங்க, அவரை பார்த்தாலே நோய் குணமாயிரும், அவர் பேசினாலே நோய் குணமாயிரும், அவர் தொட்டாலே நோய் குணமாயிரும், இப்படியெல்லாம் சொல்கிறது என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கடவுள் தனிப்பட்ட முறையில் ஒவ்வொரு ஆளுக்கும் கொடுக்குற பிளஸ்ஸிங். இதை வச்சு தாங்க நோயை தீர்க்கி குறைபாடை தீர்க்க முடியும். என்னதான் நாங்கள் மருந்துகள் செய்தாலும் எங்கள் தேவனிடத்தில் நாங்கள் ப்ரேயர் பண்ணி அந்த கடவுள் படைத்த அந்த இன்கிரீடியன்ஸை முழு மருந்தாக மாற்றி அதுக்கப்புறம் தாங்க அதை நோயாளிக்கு கொடுத்து குறைபாடை தீர்க்க முடியும். இதுவரை நாங்கள் அதை தான் செய்யிட்டு இருக்கோம். ஏன் அப்படின்னா, சில நோய்களை பற்றி எங்களுக்கு ஃபோனில் சொல்லும் போதும் வாட்ஸ்அப்பில் சொல்லும் போதும் பார்த்தீங்கன்னா, குழந்தை இல்லாததுக்கு சொல்லும் போதும் சரி,
கணவன் மனைவி பற்றி அவங்க பேசும்போதும் நாங்கள் கடவுள்கிட்ட மன்றாடுவோம். இந்த இந்த தம்பதிகளுக்கு குழந்தை கொடுக்கணும் ஆண்டவனே, 10 வருஷம் ஆச்சு, 5 வருஷம் ஆச்சு, 7 வருஷம் ஆச்சு, குழந்தை இல்லைன்னு சொல்கிறாங்க. குறைபாடுகளுக்கு நாங்கள் மருந்து கொடுத்தாலும் பெரிய குறைபாடு ஒன்றும் தெரியலையே, ஆனால் ஏன் உங்களுக்கு குழந்தை இல்லை, இவங்களுக்கு கண்டிப்பாக கொடு அப்படின்னு சொல்லி எத்தனையோ நாட்கள் நாங்கள் ப்ரேயர் பண்ணியிருக்கோம் அவங்களுக்காக. ஏன் ஒரு மருத்துவர், ஒரு வைத்தியர் மருத்துவத்தை பற்றி பார்த்தா போதுமே, காசுக்காக மருந்து மட்டும் கொடுத்தா போதுமே, ஏன் நாங்கள் எங்கள் கடவுள்கிட்ட மண்டாடணும் அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, கடவுள் நம்மளை படைத்ததுக்கான பாக்கியமே அதுதான். பிறருக்காக முடிந்த அளவுக்கு நம்மளால் என்ன செய்ய முடியுமோ அதை கடவுள்கிட்ட போராடி செய்து கொடுக்கறது தான் நம்மளுடைய பணி. இந்த வைத்திய தொழிலை நாங்கள் அந்த அளவுக்கு முழுமையாக விசுவாசித்து கடவுள்கிட்ட கேட்டு நாங்கள் செய்கிறோம். வேலை பார்க்குற ஒர்க்கர்ஸுக்காகவும் கரண்ட் பில்லு கட்டுறதுக்கும் எங்களுக்கும் சில ஆக்சுவலாட்டு நடைமுறையில் இருக்கப்பட்ட உலக வாழ்க்கையில் இருக்கப்பட்ட சில செலவுக்காக காசுகள் வாங்கித்தான் ஆகணும் அப்படிங்கிறதுக்காக பணத்தை வாங்குகிறோம், செய்கிறோம். ஆனால் இதில் பெருமையான பங்கு பார்த்தீங்கன்னா கடவுள்கிட்ட தான் இருக்குது. எல்லா விஷயத்துக்கும் எங்களுக்கு அவர் தான் பண்ணுறாரு அப்படின்னு தான் அர்த்தம். எல்லாருக்கும் எல்லா மூலிகையும் சொல்லிட முடியுங்க. வரிசையாக நான் ஒரு 10 மூலிகை சொல்லிட்டேன், இந்த மருந்து இதை தான் செய்கிறேன்னா நீங்கள் செய்ய முடியுமா? நீங்கள் வைக்கிற சாப்பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா 1 கிராம் உப்பு கூடினாலே அந்த சாப்பாடு வந்து நீங்கள் வாயால் சாப்பிட முடியாது. 1 கிராம் வத்தப்படி கூடினா சாப்பிட முடியாது, எரிப்பாயிரும். ஒரு சாதாரண சாப்பாடு செய்கிறதுக்கே இவ்வளவு விஷயங்கள் பாதிக்க 1 கிராமில் பாதிக்குன்னா, ஒரு மருந்தை செய்யறதுக்கான இன்கிரீடியன்ஸை தெரிஞ்சு நீங்கள் செய்யும் போது ஒரு சில மாற்றங்கள் ஏற்பட்டுச்சுன்னா அந்த மருந்து என்ன ஆகும், அது உடம்புல உங்களுக்கு எந்த விதமான விளைவுகளை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத நல்லா தெரிஞ்சுக்கிங்க. காலகாலமாக செய்யிட்டு இருக்க நமக்கே ஆணைக்கு அடிசறுக்கு என்பது போல சில விஷயங்கள் சறுக்கும் போது, சறுக்கி விட்டால் என்ன செய்யலாம் அப்படின்னு நாங்கள் வந்து யோசிக்கும் போது, புதுசாக செய்து கேட்டு நீங்கள் கேள்வி ஞானத்திலையும் யூடியூப் வாயிலாகவும் நாங்கள் சொல்கிறத வச்சும் எங்கள்கிட்ட கேட்குறத வச்சும் டப்பாவில் ஒட்டி இருக்கிற அந்த இன்கிரீடியன்ஸை வச்சு நீங்கள் செய்தீங்கன்னா ஏற்படுற விளைவுகளை நீங்கள் பேஸ் பண்ண முடியுமான்னு பாருங்கள். தயவு செய்து தெரியாத விஷயங்களை ஈடுபடாதீங்க, செய்யாதீங்க, கேட்டு பண்ணாதீங்க. ஒரு வகுப்பறையில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆசிரியர் காமனாக பாடம் எடுக்கிறாங்க. எல்லாத்துக்கும் புத்தகம் ஒன்று, ஃபீஸ் ஒன்று, ஸ்கூல் ஒன்று, டெஸ்க் ஒன்று, யூனிஃபார்ம் ஒன்று. ஆனால் அந்த வகுப்பில் ஒரு பிள்ளை தான் 1ஆம் ரேங்க் எடுக்கும், ஒரு பிள்ளை கடைசி ரேங்க் எடுக்கும். 10 பேர் பார்த்தீங்கன்னா 50% இருப்பாங்க, 10 பேர் 40% இருப்பாங்க. ஏன்? எல்லாமே ஒன்று போல தானே நடக்கு. ஏன் மாறுது? ஏன் எல்லாரும் 1ஆம் ரேங்க் எடுத்துடலாமே, ஒன்று போல தானே சொல்லி கொடுக்குறாங்க. எல்லா இன்கிரீடியன்ஸும் ஒன்று தானே, எல்லா புத்தகங்களையும் ஒன்று போல போட்டிருக்கோம், ஒரே ஆசிரியர், ஒரே ஸ்பீச். ஏன் மாறுது? கடவுள் அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட ஞானத்தினாலையும் அவருக அதில் பிரயாசப்பட்டு படிக்கிற படிப்புனாலையும் எடுக்கிற ரிஸ்க்குனாலையும் தான் அது மாறுபடுது. எல்லா விஷயங்களும் எல்லாராலையும் எப்போதும் ஒழுங்காக ஒன்றாக செய்ய முடியாது. தயவு செய்து மருத்துவர்கிட்ட மருந்து கேட்கும்போது குறைபாடை சொல்லுங்க, குறைபாடை தீர்க்கிறதுக்கான மருந்தை கேளுங்க, பண விஷயத்தை பேசுங்க. கஷ்டத்தை சொல்லி மருந்தை வாங்கி உங்கள் குறைபாடை தீர்த்து நீண்ட நாளாக வாழ்றதுக்கு வழியை பாருங்களே தவிர, நீங்கள் அதை சேர்த்தீங்களா, இதை சேர்த்தீங்களா, அது வச்சிருக்கீங்களா, இதை வச்சிருக்கீங்களா, அதை போட்டிங்களா, இதை போட்டிங்களா, எனக்கும் தெரியுமா, இது இவ்வளோ தானே, அது அவ்வளோ தானே, தயவு செய்து கேட்காதீங்க. எல்லா இன்கிரீடியன்ஸை கூட உங்களுக்கு அனுப்பி தந்துடும், முடிஞ்சால் செய்து பாருங்கள். 100% உங்களால் முடியாது அப்படிங்கிறது தெளிவாக சொல்லுவேன். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மருத்துவத்தில் அவ்வளோ விஷயங்கள் இருக்குது. நம்ம கைப்பக்குவம்னு ஒன்று சொல்கிறோம். கடவுள் தந்த மூலிகையை நம்ம சேர்க்கிற விதம், பயன்படுத்துகிற முறை, அளவுகள், நேர காலங்கள், மூலிகை பறிக்கிறதுக்கு அதற்கான மந்திரங்கள், எத்தனையோ விஷயங்கள் அதுக்குள்ளே இருக்குது. இதெல்லாம் தாண்டி தான் ஒரு மனிதனுடைய குறைபாடை தீர்க்கறதுக்கான மருத்துவத்தை செய்ய முடியும். வைத்தியர்களையும் மருத்துவர்களையும் அவ்வளோ சாதாரண நீங்கள் சொல்லிடாதீங்க. கடவுளுக்கு அடுத்தபடியாக அந்த இடத்துல வைக்கப்பட்ட மருத்துவ வைத்தியர்கள் நீங்கள் வந்து போட்டாட்டாலும் பரவாயில்ல, தயவு செய்து தூற்றாதீங்க. சிலவங்க வாட்ஸ்அப்லாம் சில கேட்குற வார்த்தைகள்லாம் ரொம்பவும் மிகவும் மன உளைச்சலும் கஷ்டமாக இருக்குது. எப்போவுமே காசுலேயே நின்றுட்டு இருக்காதீங்க. இந்த காசு கொடுத்து நாங்கள் வாங்கிட்டோம், காசை கொடுத்து வாங்கிட்டோம், காசை அப்படி பண்ணிட்டோம், இப்படி பண்ணிட்டோம். ஏங்க, மருந்து 100 பேருக்கு கொடுக்குறோம், 90 பேருக்கு நல்லா ஆகுது, 10 பேருக்கு நல்லா ஆகலைன்னா பிரச்சனை மருந்துக்கு மேலே இல்லைங்க, அந்த மருந்து வாங்கி சாப்பிட்டவங்களுக்கு மேலே. அதை கண்டுபிடிச்சி அதை தீர்க்கிறதுக்கு மருத்துவத்தை ஆலோசனை கேளுங்க. அவரை குறை சொன்னால் மட்டும் உங்களுடைய குறைபாடை தீர்த்திட முடியுமா? எல்லா மருத்துவரும் ஏகதேசம் ஒன்று போல தான், சரிங்களா? சின்ன சின்ன வித்தியாசங்கள் வேணுமானா இருக்கலாம். யாருமே உலகத்துலேருந்து குதிச்சு வரல. எல்லாருமே கடவுளால் படைக்கப்பட்டு ஆட்டோமேட்டிக்காக என்னென்ன விஷயங்கள் உண்டோ அதை முறைப்படி தெரிஞ்சுட்டு வந்தவங்க தான். யாரையும் யார்கிட்ட குறை சொல்லாதீங்க தயவு செய்து.
கண்டிப்பாக நாட்கள் காலங்கள் தள்ளி போகலாம், ஒரு குறைபாடை தீர்க்கிறதுக்கு முன்ன பொண்ணு ஆகலாம். ஆனால் கண்டிப்பாக உங்களுடைய குறைபாடுகள் தீரும். விசுவாசிங்க, மருத்துவரை நம்புங்க, மருந்தில் தொடர்ச்சியாக சாப்பிடுங்க. சரிங்களா? சந்தேகப்படாதீங்க. முதல்ல இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அருகில் உள்ள பெல் பட்டன் அமுக்குங்க. மேலும் மற்றொரு ஆடியோ வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.